இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. காலிங் பெல் அடிச்சு வேற யாராவது கதவை திறந்தா ஏன் இந்நேரத்துக்கு வந்தானு கேள்வி மேல கேள்வியா கேட்பாங்களே. நம்ம ஏதாவது பதில் சொல்ல போக அப்புறம் அமுல் பேபி டென்ஷன் ஆயிடுவான். என்ன செய்யலாம்? அத்தை கால் பண்ணலாமா? வேணாம், மாத்திரை போட்டு தூங்கி இருப்பாங்க. போய் எழுப்புனா அதுக்கப்புறம் அவங்களுக்கு தூக்கம் வராது. என்ன பண்றது? ஓகே, நமக்குதான் எப்பவுமே ஒரு வழி இருக்குமே. பால்கனி வழியா எகிரி வச்சு நம்ம ஸ்டைல்ல போயிடலாம். அமுல் பேபி தூங்காம மொட்டை மாடியில் என்ன பண்ணுறான்? முகமே சரியில்லையே. நம்ம நினைச்ச மாதிரி அவன் ஏதோ பிரச்சனையில தான் இருக்கான் போல. நீங்க பைப் பிடிச்சி ஏறி வரத யாராவது பார்த்திருந்தா திருடன் நினைச்சு போலீஸ் போன் பண்ணிருந்தா என்னங்க பண்ணிருப்பீங்க? யாராவது பாக்குற மாதிரி அமுல் பேபி வருவாங்க. அது இதெல்லாம் ஒரு நேக்கிரி. இதெல்லாம் நல்லா பேசுங்க. ஆமா, இப்ப எதுக்கு இங்க இப்படிலாம் பண்றீங்க? ஒழுங்கா வாசல் வழியா வந்திருக்கலாம்ல. எல்லா கதவையும் பூட்டிக்கின்னு நீ இப்படி பால்கனில வந்து நின்னா நான் எப்படி வாசல் வழியா வருது? சரி, காலிங் பெல் அடிச்சிருக்கலாம்ல, யாரா வந்து திறந்திருப்பாங்க. திறப்பாங்க, ஆனா ஏன் இந்நேரத்துக்கு வந்த எதுக்கு வந்தேன்னா கேட்பாங்கல்ல. நான் அதுக்கு ஏதாவது சொல்லுவேன். அதை கேட்டு நீ டென்ஷன் ஆயிருப்ப. அதனாலதான் சரி நீ இப்படி வந்தேன். இப்ப நான் ஒண்ணு கேட்கணும். எதுக்கு நீங்க இப்ப வந்தீங்க? நான் தான் காலையில வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் சொன்னல. சொன்னேன், ஆனா எனக்கு என்னமோ மனசே சரியில்லை அமுல் பேபி. உனக்கு ஏதோ பிரச்சனைங்கிற மாதிரி எனக்கு தோணினே இருந்துச்சா, அதான் உடனே கிளம்பி வந்துட்டேன். எப்படி உங்களுக்கு இவ்வளவு கரெக்டா தெரியுது? அந்த அளவுக்கு என் மேல இவங்க பாசமா அக்கறையும் வச்சிருக்காங்க. சரிங்க, தூங்கலாமா? எனக்கு தூக்கம் வருது. என்ன அமுல் பேபி, நான் வர வரைக்கும் உனக்கு தூக்கம் வராம நீ மாடியில நடந்திருந்த, நான் வந்ததும் உனக்கு தூக்கம் வருது. என்ன பார்க்காம இருந்ததுனால தான் உனக்கு தூக்கம் வரலையா? நமக்குள்ள கெமிஸ்ட்ரி பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகுதுப்பா. இப்ப இருக்க பிரச்சனை இல்ல, இப்ப இது ஒண்ணுதான் குறைச்சல். பிரச்சனை எதுவும் இல்லன்னு சொன்னா? ஏங்க, இப்ப நான் சொன்னது வேற பிரச்சனைங்க. போய் படுங்க. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு ஏதோ அங்கே பிரச்சனை நடக்க போகுதுன்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்துச்சு சார். இன்னும் சாப்பிட கூட இல்லை சார். சாப்பிடலையா? ஆமாம் சார், உங்களை பார்த்தா தான் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும்னு அப்படியே கிளம்பி வந்துருச்சு சார். கையில் வேறு அடிபட்டு இருந்துச்சு, இப்போ பரவாயில்லையா சார்? என்ன? சத்யாவுக்கு தான் சார். என்னங்க சொல்றீங்க? உங்கள்கிட்ட சொல்லலையா? இல்லையே. ரத்தம் வேற வந்துட்டு இருந்துச்சு. ரத்தம்? ஹாஸ்பிட்டல் போகலான்னு கூப்பிட்டேன், அதான் கேட்கவே இல்லை. உங்களை பார்த்தா தான் நிம்மதியாக இருக்குன்னு சொல்லி அடிப்பட்டதோட அப்படியே வந்துருச்சு சார். கொஞ்சம் பார்த்துங்க சார், செப்டிக் கிப்டிக் அதை ஆகிட போகுது. ஓகே சார், நான் வச்சிடுறேன். சரி. சாரி சார், நான் கால் பண்ணி தொந்தரவு பண்ணிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நோ ப்ராப்ளம். ஓகே சரி சார், வச்சிடுறேன். ஓகேங்க, பாய். சரி, கையில் அடிப்பட்டது ஏன் சொல்லல? இதெல்லாம் ஒரு ஐடியா அமுல் பேபி, நானா ஒரு 2 நாள்ல சரியாயிடும். சரி நீ போய் பாடு. என்னங்க? நீ போய் பாடு போ. என்ன படுக்க? ஏங்க எந்திரிங்க. எதுக்கு எந்திரிங்க சொல்றேன். கை கொடுங்க. என்ன அமுல் பேபி? ஏங்க, நைட்டு சாப்பிடாம படுக்கூடாது உங்களுக்கு தெரியாது? இருங்க, நான் போய் ஏதாவது எடுத்துட்டு. ஐயோ, அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் வேணாம், எனக்கு பசிக்கல. நான் சாப்பிடாம படுத்தா நீங்க விடுவீங்களா? விட மாட்டீங்களா? அதனால நீங்க சாப்பிட்டு தான் படுக்கணும். இருங்க, நான் போய் பிரெட் கொண்டு வரேன். ஐயா,
எனக்கு இந்த பிரெட் எல்லாம் பிடிக்காது அமுல் பேபி. பிரெட் பிடிக்காதுன்னா உங்களுக்கு தோசை பிடிக்கும்ல? ம். இருங்க நான் போய் தோசை சுட்டு கொண்டு வரேன். ஓகே? தோசையா? ம். நீயா? ம். உனக்கு எப்படி தோசை எல்லாம் சுட தெரியும்? இதெல்லாம் ஒரு மேட்டரா? நான் இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்டுங்க. நல்ல காம்பஸ் வச்சு வரைஞ்ச மாதிரி பட்டமா அழகா போட்டு கொண்டு வரேன். வெயிட் பண்ணுங்க. ம். என்ன வேகறதுக்கான அறிகுறியே இல்ல? என்ன ஆயிருக்கும்? புகையே வரல. ம். ஆ, பத்த வைக்கலையா? என்ன அடுப்ப பத்த வைக்கிறது தான் பேசிக் ஸ்டெப்ன்றதே மறந்துட்டியடா அமுல் பேபி. உன்ன கூல் 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 கூல். இந்த வசந்திக்கு அறிவே இல்ல. எப்பவுமே கிச்சன் லைட்ட ஆஃப் பண்றதே இல்ல. எஸ், தோசை ரெடி. ஐயோ அக்கா, இந்த தோசை நான் ரவுடி பேபிக்கு தான் சுட்டு கொண்டு போறேன்னு தெரிஞ்சா இதை வச்சு ஒரு பெரிய பிரச்சனை பண்ணிருமே. என்ன சொல்லி சமாளிக்கிறது? என்னடா பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்துல? அது ஒண்ணு இல்ல, பசிக்கிற மாதிரி இருந்துச்சு, அதான் தோசை சுட்டு சாப்பிடலான்னு எடுத்துட்டு போறேன். பசிச்சா அம்மாவை கூப்பிட்டு தோசை சுட சொல்லிருக்கலாம், இல்ல என்னையாவது கூப்பிட்டுருக்கலாம். இது என்ன புது பழக்கமா இருக்கு? அது இல்ல, நீங்களாம் தூங்கிட்டு இருப்பீங்க, எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னு நானே சுட்டு சாப்பிடலான்னு வந்தேன். சரி, எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் ரூம்ல போய் சாப்பிடுறேன். ஓகே பை. இரு, என்ன இங்கேயே சாப்பிட வேண்டியதானே, அதான ரூமுக்கு எடுத்துட்டு போற? அது வந்து நான் தோசை சுட்டு இருந்தேன்ல, அதுல ஒரே வேர்வையா வந்துருச்சு. நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு அப்புறமா தோசை சாப்பிட்டு படுத்து தூங்கிடுவேன். ஓகே பாய். குட் நைட். ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கே. சாப்பிடுங்க.